முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நான் வாழும் வாழ்க்கையே உனக்காகத்தான் என்று கூறி ஒரு உறவு உன்னை தேடி வரப்போகிறார் நாளைய தினத்தில் எந்த உறவு உன்னை தேடி வரப்போகிறது என்று இதை கேட்டு முழுமையாக தெரிந்து கொள் தங்கமே. உனக்கு மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் நாளை நடைபெறப் போகின்றது. இதை கேட்டுவிட்டு நிம்மதியாக உறக்கம் கொள். இத்தனை நாட்களாக பலவித யோசனைகளோடும் பிரச்சனைகளோடும் கஷ்டங்களையும் மனதில் சுமந்து கொண்டு சரியாக உறக்கமில்லாமல் தவித்து நித்தமும் தூங்கிக் கொண்டிருந்தாய். இன்று நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டு நிம்மதியாக உறக்கம் கொள். நீ மட்டுமே என் வாழ்க்கை, நான் வாழும் வாழ்க்கைக்கு ஆதாரம் நீ, அச்சாணியும் நீதான் என்று கூறி நீ விரும்பும் உறவு உன்னை தேடி நாளை வரப்போகின்றது. அவரை பிரிந்து சில நாட்கள் இருந்து விட்டாய். அவரும் உன்னை நெருங்காமல் சில நாட்கள் உன் மீது கோபமாக இருந்தார். முதலில் அவர் மீது தவறு இருந்தாலும் பலமுறை உன்னிடத்தில் கெஞ்சி பார்த்தும் நீ அவரை ஏற்க மறுத்துவிட்டாய். உன் மனம் அந்த அளவிற்கு கல்லாகிவிட்டதா என்று கேட்டால் அதுவும் இல்லை. உன் மனம் மிகவும் இலகுவான மனம்தான். ஆனால் நான் விரும்பிய நபர் எனக்கு இப்படி ஒரு தவறு இழைத்து விட்டார், என்னால் மறக்கவே முடியவில்லை என்று நீ நித்தமும் புலம்புவதை என்னால் கேட்க முடிகின்றது. அந்த தவறுக்கான தண்டனை இந்த பிரிவு காலம். இப்பொழுதெல்லாம் அவர் என்னை பற்றி நினைப்பதில்லையா? எப்பொழுதும் என்னை வந்து பார்ப்பார், என்னிடம் கெஞ்சுவார். இருந்தும் நான் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்பொழுது அந்த கோபம் அவருக்கு வந்துவிட்டது போல என்னை தேடி வருவதே இல்லை என்ற வருத்தமும் உன் மனதிற்குள் இருக்கின்றது. கவலைப்படாதே, உன் மீது அவருக்கு எந்த கோபமும் இல்லை, எந்த வருத்தமும் இல்லை. பலமுறை உன்னிடத்தில் பேசி பார்த்தும் உன் மனம் இறங்காததால் சிறிது காலம் சென்று உன்னை பார்க்கலாம், சிறிது நாட்கள் கழித்து உன்னை பார்க்கலாம் என்று அவர் காத்திருந்தார். ஆனால் அதனையும் அவரால் காத்திருக்க முடியவில்லை. நாளையே உன்னை தேடி வந்து உன் காலில் விழுந்து நான் வாழும் வாழ்க்கை உனக்காக என்று உனக்கே நன்றாக தெரியும். இருந்தும் என்னை எதற்காக இப்படி வெறுக்கின்றாய்? நான் செய்த தவறுக்கு உன்னிடத்தில் பலமுறை மன்னிப்பு கேட்டுவிட்டேன். இருந்தும் உன் மனம் இறங்கவில்லையா என்று கூறி உன்னிடம் கெஞ்சப் போகின்றார். உன்னை தேடி வந்து உன்னிடம் பேசும் பொழுது நீ அவரை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் உன் அப்பா எனது ஆசையும் கூட, எனது முடிவும் கூட. வாழ்க்கையில் தவறு செய்வது இயல்புதான். அந்த தவறை மனப்பூர்வமாக உணர்ந்து மன்னிப்பு கேட்டுவிட்டால் அவரை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.